இருக்கிறான். மெய்யறிவுனா என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு அறிவு கண்ணை தந்திருக்கிறான், கேட்பதற்கு காதுங்கிற ஒரு அறிவை இறைவன் தந்திருக்கிறான். அதே மாதிரி முகர்ந்து பார்த்து வாசனைகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களுக்கு மூக்குங்கிற அந்த ஒரு அறிவையும் அதன் மூலமாக ஒரு அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு பொருளுடைய சுவையை கண்டறிவதற்காக நாக்கு மூலமாக ருசித்து அறியக்கூடிய ஒரு அறிவையும் இறைவன் தந்திருக்கிறான். உங்களுடைய மேனியிலே ஒரு பொருள் படும் பொழுது அதை உணரக்கூடிய ஸ்பரிசத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு அறிவையும் தந்திருக்கிறான். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 அறிவோடு சேர்த்து சிந்திக்கிற அறிவை இறைவன் தந்திருக்கிறான். மொத்த அறிவு 6. அறிவுன்னு சொன்னா என்னன்னு கேட்டா, ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிறது நம்பு, காதுக்கு விளங்குறது நம்பு, அது நாக்குல நக்கி பார்த்து இனிப்பு பிடிப்புன்னு சொல்லு, இதெல்லாம் அறிவு. இப்ப கண்ணால பாக்குறோம், இது பச்சை, இது சிவப்புங்கிறோம், இவன் வெள்ளை, இவன் கருப்புங்கிறோம், இது ஆம்பளை, இது பொம்பளைங்கிறோம், இது அம்மா, இது பொண்டாட்டிங்கிறோம். இப்படி கண்ணால் பார்த்து விட்டு ஒரு பொருளை முடிவு செஞ்சால் அது சரி. ஏன்னா கண்ணு நமக்கு சொல்லுகிறது. கண் ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஊடகமாக நம்ம இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி காதுல ஒரு பேச்சு கேட்கிறது, ஒருத்தன் பாராட்டுற மாதிரி ஒரு காதுல ஒரு சொல்லு விழுந்தால் அப்படி நமக்கு சந்தோஷம் வருகிறது. நம்மளை திட்டுற மாதிரி ஒரு காதுல விழுந்தா நம்ம கவலையோ கோபமோ வருகிறது. அப்ப இது கேட்டு, காதால கேட்டு என்ன செய்யறோம், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம். அல்லது என்ன செய்யறோம், ஒரு பொருளுடைய ருசியை வழங்கிக் கொள்வதாக இருந்தா நாக்குல வச்சு பார்த்து இன்னைக்கு இது கசக்குது, புளிக்குது, ஏதோ ஒரு சுவை வழங்கிக் கொள்கிறோம். இப்படி 5 புலன்களை, ஒரு எறும்பு கடிக்குது பார்க்காமலே சொல்லிவிடலாம். முதுகுல எறும்பு கடிச்சுன்னு சொன்னா அந்த எறும்பு முதுகுல ஊறும்ல, அந்த ஊறுவதை வைத்தே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், என்னமோ